முடியல நாங்க தீபாவளி பொங்கல முடியல நாங்க தீபாவளி பொங்கல. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பொங்கல் அப்படியே கட்டின புருஷன் சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்றான். இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள் நல்லா அழுத்துக்கள். நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம் ஐயா. நடுவர் அவர்களே, பொங்கல் என்று வந்தாலே ஒரு காமெடி எல்லாருமே பண்ணுவாங்க. மாட்டு பொங்கலுக்கு முந்திய நாள் ஹாப்பி பர்த்டே என்று அனுப்புவார்கள். காமெடி இல்ல. அடுத்து அதே மாதிரி பொங்கலுக்கு லீவ் உண்டு, இட்லிக்கு லீவ் உண்டா? உண்டாயா உண்டாயா லீவ் உண்டாயா அழகா கேக்குறாரு. கேளுங்க. காணும் பொங்கல் என்று இருக்கிறதே, அது காணாம் பொங்கல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? கடைசியா ஒரே ஒரு காமெடி போட்டு சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. நடுவர் அவர்களே, ஒரு காமெடி இல்ல. திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அண்ணே, என்ன இந்த வீட்டை இடிச்சு 3 போர்ஷனா கட்டி மேல் போர்ஷனை கோர்ட்டுக்கோ கீழ் போர்ஷனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடகை கொடுத்துட்டு நடுவுல நம்ம கொடுத்துடும் போயிடலானே. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் என்னால அலைய முடியல. அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. விழுது இப்படி கத்தியே அவனை வர வச்சுட்டே போவான். இனிமே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் போக மாட்டானே. அழுந்துட்டான், நல்லாவே அழுந்துட்டான். அவங்க முன்னாடி அவங்களே கொஞ்சம் கேட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே, అమ్మాయి అంత బాగుందా? 090 చాలా అందంగా ఉంటుంది భయ్యా. నేను నిన్ను లైఫ్ పార్ట్నర్ గా చూడలేకపోతున్నా. I can't understand what you're saying. Would you like to come to my place for a coffee? Chennai Singams, let's roll in Surat. கப்பு முக்கியம் பிகலே. உன்னை 16 வயசுல இதே வீட்டுல இருந்து வெளியில வரதை பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியா விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க.
இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறா. யாருல இந்த வருத்த கருவாடு? நம்ம பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கார் வாங்க போறோம். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. நம்ம எந்த கார் வாங்க போறோம்? இன்ச்சி கணக்குல இருந்துட்டு பஞ்ச் டயலாக் பேசுது பாரு. ராக்ஸ் தான் பேசுவாங்க. யோ யார போய் செக் பண்ற? நீ வா மேல. சுமாரியா இந்த பாரியா, ஒருத்தர் மட்டும் டைம் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்க, ஜந்து பாம் கொண்டாந்தா கூட சைஸா பாப்பானுங்க. அதே டைம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, டைம் பாம் கொண்டாந்தா கூட தாராளமா விட்டுருவானுங்க. என்னையா உலகம் இது? தமிழ் தெரியாது வாணி. அது வேண்டாம் என்று சொல்லுமா. ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. என்ன சொல்ற? மெயின் போர்டு உட்கார்ந்து ரைஸ் மில் சாட்டாய் வயர்ஸ் வெடிச்சு காக்கா எரிஞ்சிட்டு இருக்கு. டேய் வேலை இருக்கும் போதும் மூளை சாப்பிட்டோம் கோழி செத்துறோம். தொழில கொள்ளாதீங்க. நான் மண்ணை பொட்டையாக்கி, விதைய பொட்டையாக்கி, பூவை பொட்டையாக்கி, பிஞ்ச பொட்டையாக்கி, காய பொட்டையாக்கி, அந்த பழத்துல கொட்டை எடுத்து கொட்டையில பொட்டை எடுத்து அந்த பொட்டைய வறுத்து எடுக்கிறவன். புள்ள கிட்டி அப்பனை பத்தி சொன்னியே, சூப்பர் மேட்ரு. ஏய், நாங்க எவன் பேச்சும் கேட்க மாட்டோம். அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி, அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம். ஏய், என்னடா அப்பனை மாதிரியே கத்துற? ஏய், எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா பக்கு நெறியும், நல்லெண்ணெய் ஊத்துனா பக்கு நெறியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா பக்கு நெறியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா பக்கு நெறியும், கேஸ் ஊத்துனா பக்கு நெறியும், டீசல் ஊத்துனா மச நெறியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா அப்படி இப்படி எரியும். இப்போ சொல்றேன், உனக்கு 30 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி எங்க அப்பா தலையை எடுத்துட்டானா எங்க அப்பா உன் கால்ல விழுவாரு. அதே மாதிரி நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் கால்ல விழுவாரு. என்னடா நீ எங்க அப்பா தலையை எடுத்துட்டனா எங்க அப்பா உன் கால்ல விழுவார். நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் கால்ல விழுவார். அதாவது எங்க அப்பா உன் கால்ல விழுவாருன்னு சொல்றேன். தம்பி, இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? நேத்தி வத்தல பாக்கு புகையில அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நோ, இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. குரங்கு என்னது? அதுவா நாம